அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் ரெடி இருக்கீங்க? நான் உங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி நான் விஷயம் என்ன பண்ண போகிறதுன்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஒயரிங் மேட்டர் தான். ஒரு வண்டியில் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகல, லெஃப்ட் சைடில் ஒர்க் ஆகுது, ரைட் சைடில் வந்து இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது. ஆனால் மீட்டரில் பார்த்தீங்கன்னாவே நாலுமே அப்படி பிளிங்க் ஆகும் உங்களுக்கு. இந்தமாரி பிரச்சனையை நம்ம ஒரு சிம்பிளாக அழகாக ஒரு ஒயரிங் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ காமிக்க போகிறேன். இது எல்லா வண்டியிலும் நடக்கும் இந்த பிரச்சனை. இதுக்காக நீங்கள் வெளிலலாம் போக தேவை, ஓகேங்களா? ஈஸியாக நீங்களே ஒயரை கட் பண்ணி டைன் பண்ணாவே இந்த பிரச்சனை கட்ட முடியும் உங்களுக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கேடிஎம்மு, இந்த RX 100 ஸ்மோக் அதிகமாக வருது, அந்தமாரி வீடியோ தான் வச்சுருக்கேன். இது வாரத்தில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு நிறைய குறை இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ உங்கள் வீடியோ பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஹோண்டா ஹார்னெட், ஓகேங்களா? ஹோண்டா ஹார்னெட் தான் சின்ன ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நிறைய வண்டியில் இந்தமாரி இண்டிகேட்டர் ப்ராப்ளம்லாம் வருது. இப்போது இந்த சைடு பாருங்கள், கீ போட்டு லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது, அதே ரைட் சைடில் போட்டால் சுத்தமாக ஒர்க் ஆகலை. இது என்ன ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ரைட் சைடு இண்டிகேட்டர் போட என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இதில் 4 இண்டிகேட்டருமே பிளிங்க் ஆகுது, ஆனால் இண்டிகேட்டரு ஒர்க் ஆகலை. ஓகே, ஆனால் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் வண்டி ஒர்க் ஆகும். இது ஒரு சின்ன ஒரு ஒயரிங் ஃபால்ட்டு தான். இது பெரிய விஷயமாக எடுத்து வேணாம், சின்ன ஒரு ஒயரிங் ஃபால்ட்டு தான். இப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் பல்பு அது எதுவுமே செக் பண்ண தேவையில்ல. ஸ்ட்ரைட்டாக நம்ம சீட்டை கட்டினாவே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது என்ன பிரச்சனைன்ட்டு. இது வந்து கண்டிப்பாக ஒயர் ஏதோ கட் ஆகிருக்கும், இல்லை ஒயர் கட் ஆகி பாடியில் பட்டு எர்த் ஆகுது, அந்தமாரி விஷயத்துக்காக தான் இது கட் ஆகுது. இப்போ நம்ம சீட்டை கட்டலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சீட்டை கட்டுவோம். ஸோ சீட்டை கட்டினா தெரிஞ்சது இங்கேயே நம்மளுக்கு இதுமாரி எலி கடிச்சிருக்கு. இந்த பாருங்க, ஃபுல்லாக எல்லாம் ஒயரும் எலி கடிச்சிருக்கு. இது கம்பெனியில் ஒரு ஜாயிண்ட், இதில் ஒரு ஜாயிண்ட் ஒன்று வரும், இங்கே ஒரு ஜாயிண்ட் கட் ஆகிருக்கு. இது என்னன்னா இது பாடி மேலே இப்படி படுறதால என்ன ஆகும், ஒன்று ஃபியூஸ் போகலாம், இல்லைனா இதுமாரி இண்டிகேட்டர் வந்து எல்லாமே கண்டினியூ ஒர்க் ஆகிற மாரி 4மே ஒர்க் ஆகும், அந்தமாரி ஆகிடும். இப்போ இதை தான் நம்ம ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணுறோம். இல்லை வேறு என்ன பிரச்சனை திருப்பி பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம பேக் சைடில் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதுலேயுமே ஒயர் கட்டிங் எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? ஆனால் இந்த இடம் வழி தான் ஃபுல்லாக எலி கஷ்டம் இருக்குது. இது நம்ம ஒயர்லாம் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க இதெல்லாம், ஓகேங்களா? நான் ஒன்று நம்ம தனியாக துண்டு ஒயர்லாம் வச்சுருக்கணும். இது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கலர் நம்ம கொடுக்கணும். கரெக்டாக டேப் அடிக்கணும், கரெக்டாக டேப் இல்லைன்னா ரொம்ப பிரச்சனை வந்துடும். வண்டி அடிக்கடி ஃபீஸ் போச்சுனாவே இந்தமாதிரி பிரச்சனைலாம் வந்தால் தான் ஃபீஸ் அடிக்கடி போகும் உங்களுக்கு. ஓகே, இப்போது நம்ம ஒயர் எடுத்துன்னு வரேன், ஜாயின் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு இதை கட் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த ஹோண்டா ஹீரோன்னு பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக இந்த க்ரீன் கலர் வந்து கண்டிப்பாக எர்த்து தான். ஆரஞ்சு இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆரஞ்சு ஒயர் கண்டிப்பாக இண்டிகேட்டர், ஓகேங்களா? இதில் வர எல்லா ஒயரும் கட் ஆகிருக்கு, ஓகேங்களா? இந்த ப்ளூவும் இண்டிகேட்டர் தான். ஹீரோ ஹோண்டா பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சேமாக தான் இருக்கும். பல்சர்லாம் கலர் மாறும், ஓகேவா? இப்போ இந்த க்ரீனில் நம்ம க்ரீன் கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணுறோம். அது சைஸுக்கு இது மாதிரி கரெக்டாக கட் பண்ணி இப்போ பார்க்கறதுக்கு கண்ணாமனாக தான் இருக்கும். நம்ம கடைசியாக ஃபினிஷ் பண்ணும்போது டேப் வச்சு கரெக்டாக க்ளீனாக இருக்கணும். ஒரு இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலனாவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளிங்காக ஆகலைன்னா பல்பு செக் பண்ணோம். இப்போ சமயம் இதுமாரி இண்டிகேட்டர் எல்லாமே கண்டினியூவாக ஒர்க் ஆகும்போது இந்தமாரி ஒயர் எதனா கட் ஆனதான் இதுமாரி பிரச்சனை வரும். இது டபுள் ஆரஞ்சு வருது பார்த்திங்கன்னா, இதில் அப்படியே சேமாக கனெக்ட் பண்ணிட்டு இப்போ ஹீரோவில் வந்து இந்த ப்ரௌன் கலர் ஒயர்னா வரும், பார்க்கிங் பல்பில் வரும் உங்களுக்கு, ஓகேவா?
ஓகே எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. பண்ணலாம். ஓகே, அதனால் டேப்பே நம்மளுக்கு ஓகே. இப்போதைக்கு நிறைய வாட்டி இருக்கிறதால இதே நம்ம டேப் அடிக்கிறோன்னா இது வந்து நம்ம கீ ஆன் பண்ணி பாட்டில் டச் ஆச்சுன்னா கண்டிப்பாக பீஸ் போயிடும். அதனால் டேப்பு கண்டிப்பாக அடிக்கணும். ஓகே, எல்லாமே ஃபைனல் பண்ணியாச்சு. ஓகே, ஹோண்டாவில் ஆர்னெட்டை பார்த்தாவே ஹீரோ ஹோண்டா எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா, பிரேக் லைட் ஒயரு, இண்டிகேட்டரு, எர்த்து எல்லாம் ஒன்று தான் ஒயரிங் கிட்ட வரைக்கும். இது நம்ம எப்படி பண்ணமோ அதேமாதிரி பக்காவாக ஸ்லீவ் அடிக்கணும். ஓகே, ஃபினிஷிங்களா ஃபஸ்ட் எப்படி இருந்தது, இப்போது பக்கம் இருக்கா? அப்படியே அந்த லைனை இங்கே வச்சிட வேண்டியதான். எலி கடிச்சா நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே கேட்டுங்களா? ஓகே, இப்போ எப்படி காட்டணுமோ அப்படியே மாட்ட வேண்டியதான். பார்க்குறதுக்கு சின்ன பிரச்சனை மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகம் தான் இது. இப்போ நீங்கள் இதில் பார்த்து நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் பல்பு பீஸ் போச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு சமயம் ஒயர் கட் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தா செஞ்சிடும். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் போடுறோம். ஓகேல, லெஃப்ட் சைடு இந்தியா ஒர்க் ஆகுது. இதே பிளிங்கில் கட்டாக இருக்கா. இப்போ நம்ம ரைட் சைடு போடுறோம். ஓகேங்களா, இப்போயும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் இண்டிகேட்டர் பல்ப் ஒர்க் ஆகலை ஃப்ரண்ட்டில். அதே நீங்கள் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இது வந்து எலக்ட்ரிக்கல் பிரச்சனை இல்லை, இதோட பல்பு பீஸ் போயிருக்கு. பல்ப் மாத்திரம் சரியாயிடும். ஓகேவா, பல்பை மாதிரி காமிக்கிறேன் உங்களுக்கு. மாட்டேன் இண்டிகேட்டர் கூட ஓகேங்களா, பல்ப் பீஸ் போயிருக்கு. தெரியுங்களா, பிளிங்க் ஆகுது. ஓகே, ஓகே, இது வீடியோ வந்து ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் இந்த விஷயம் கூட நம்ம தெரிஞ்சோம். ஓகேவா, அதுக்காக தான் இந்த வீடியோவை அப்ளை பண்ணுறது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு Yamaha RX 100 ஸ்மோக் அதிகமாக இருக்குது. இப்போ அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதை பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் KTMலாம் வந்திருக்கு. அது இன்ஜின் ஒர்க்கு மேக்ஸிமம் 90% முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் தான். இது வீடியோவும் கண்டிப்பாக நான் போடுறேன் உங்களுக்கு, அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, இதோட நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.